ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு முக்கியமாக ஒரு கோவிலை பற்றி சொல்லணும்னு சொல்லிவிட்டு, எனக்கு பிடிச்ச கடவுள் ஈஸ்வரனை பற்றி சொல்லணும்னு. யா நான் எங்களோட குலதெய்வம் வைத்தீஸ்வரன். வைத்தீஸ்வரன் கோவில் எங்கே இருக்குன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில், அதாவது சீர்காழியிலேருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி, சிதம்பரத்துலேருந்து 27 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இங்கே எதுக்கு இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ்னால், எல்லா வியாதிகளும் க்யூர் பண்ணுற கோவில் இது. எஸ்பெஷலி ஸ்கின் டிசீசஸ் முதல்ல இருந்தே, அதாவது ரொம்ப பழமையான கோவில் இது. அப்புறமா மெயினாக காட் ஃபார் டாக்டர்ஸ்க்கெல்லாம் தன்வந்திரி காட். இங்கே தான் இருக்குது தன்வந்திரி காட் ஃபார் டாக்டர்ஸ்க்கு. இது காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் தன்வந்திரி காட். ஸோ இதுதான் தன்வந்திரி காட். அது இல்லாமல் இது நம்மளோட ஒன் ஆஃப் தி அங்காரக்கன்னு சொல்லுவோம் இல்லையா, நவக்கிரகம். ஒன் ஆஃப் தி நவக்கிரகம் அங்காரக்கன்னு. இது நவக்கிரகமும் இங்கே தான் இருக்குது. ஒன் ஆஃப் தி நவக்கிரகமும் அங்காரக்கன்னுன்றது மாஸ், அதுவும் இங்கே தான் இருக்குது. ஒன் ஆஃப் தி நட்சத்திரம். அப்புறமா இன்னொன்று முக்கியமானது ஜட்டாயுவோட ராமாயணத்தில் கேள்விப்பட்ட பிள்ளையிலேயே ஜட்டாயோட ஒரு ரெக்கை இங்கே விழுந்திருக்கு. ஸோ இது ஒரு கிணறு. இது பாருங்கள், இதுதான் கிணறு. ஸோ இதை நான் குனிஞ்சு பார்க்குறேன் பாருங்கள். இந்த கிணத்துல ஜட்டாயோட ரெக்கை இங்கே விழுந்திருக்கிறதாக ஒரு இது. ஸோ இதெல்லாம் ஒரு ரொம்ப பழமையான கோவில். இங்கே எல்லா வியாதியும் க்யூர் ஆகுன்றது. இந்த கோவிலில் ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தில் மீனுக்கு நம்ம மீனுக்கு இங்கே பாருங்கள், வைத்தீஸ்வரனோட கர்ப்பகிரகம் எல்லாருக்கும் வேண்டிண்டோம். ஸோ இன்னொரு வைத்தீஸ்வரன் கோவிலில் ஒரு முக்கியமாக எதுக்கு ஃபேமஸ்னால், நாடி ஜோசியத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஆல். பாய், சி யூ ஆல். நாடி ஜோசியம் இப்போ எல்லா இடத்துலையும் சொல்கிறா நாடி ஜோசியம். ஸோ இதை பார்த்து தான் நம்ம கேட்கணும். நாடி ஜோசியன்றது ஓலைச்சுவடின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட்ஸ் ரொம்ப ஃபேமஸான இடம் வைத்தீஸ்வரனுக்கு. பாய், சி யூ ஆல். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.